3 கேள்வி அவர் கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சந்திக்கப்பட்டேன்னு கேட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். அதான் முதல் கேள்வி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் டெய்லி கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம மாறா என்ன பண்ணிட்டோம், சாமுவேல் ரொம்ப அழகா ஜெபம் பண்ணார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நம்ம கேளும் அடியேன் சொல்லுகிறேன் ஜெபம் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடயே கிட்ட போயிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் கிட்ட. இப்போ முதல் கேள்வி, ஆண்டவரே என்ன சுத்தமா இருக்கிறீர், நம்ம அவர்கிட்ட கேட்கணும். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. 2வது கேள்வி, நம்ம உலகத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? என்னை யார் பிரிப்பா? நல்லா இருக்கு. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, தேவதூதரோ, எழுதி கடைசியில சொல்றாரு, இவை ஒன்னும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது நிச்சயத்தில் இருக்கிறேன். அந்த நிச்சயம், இந்த நிச்சயம் எல்லா கிறிஸ்தவனுக்கும் who shall separate me? அந்த இது வந்து உலகத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஏதோ ஒண்ணு கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்குதுன்னா அது எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தூக்கி போடும். அதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கரை. 3வது கலாத்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்துகிறேன், மனுஷனையா தேவனையா? who am I pleasing? 3வது கேள்வி. டெய்லி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, யாரை நான் பிரியப்படுத்துறேன்? நம்ம இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுக்கு சோப் போட்டு ஊழியக்காரங்களே ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அங்க போக முடியாதே. அதனால கிறிஸ்துவ பிரியப்படுத்துறதுல நம்ம அண்ணன் ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், நான் அன்னைக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அன்னைக்கு நைட் ப்ரேயர் போகிறோம், என்கிட்ட பேசிகிட்டே வராங்க, டெய்லி ஒரு ஜெபம் பண்ணு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும், இதே என் தேவன் நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்துவாராக. நான் நினைக்கிறேன் அந்த 13வது வயசுலேருந்து ஈவன் இன்னைக்கு காலையில் என்னுடைய பர்சனல் ப்ரேயர்லையும் இந்த ஜெபத்தை செஞ்சுருக்காங்க. சூப்பர்.